வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எப்படி கம்ப்யூட்டரில் கீபோர்டு இல்லாமல் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறது, அதாவது கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ அது எப்படி கீபோர்டு இல்லாமல் யூஸ் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அமைக்கிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, எப்படி கம்ப்யூட்டரில் கீபோர்டு இல்லாமல் கம்ப்யூட்டரையோ லேப்டாப்பையோ யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் www.google.com எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு வார்த்தையை டைப் பண்ணுறேன். அதாவது பாருங்கள், google.comல ஒரு லெட்டரை டைப் பண்ணுறேன். அதாவது நான் வந்து சாங்னு டைப் பண்ணுறேன். அதாவது எஸ்ஓஎன்ஜி. அதாவது எனக்கு வந்து என் லெட்டர் ஒர்க் ஆகலை என்னோடய கீபோர்டில். ஓகேங்களா, என் லெட்டர் ஒர்க் ஆகலை, எஸ்ஓஜின்னு தான் உழுது. ஆனால் கீழே EWSONG, அதாவது நியூ சாங். அதாவது இங்கே என் லெட்டர் ஒர்க் ஆகலை, ஓக்கு அடுத்தது என் லெட்டர் ஒர்க் ஆகலை. இப்போ நான் இந்த சமயத்தில் நான் என்ன செய்வேன்? ஆனால் கூகுள் வந்து எனக்கு சர்ச்சை கரெக்டான ஆப்ஷனை கொண்டு வருது. வேறு வெப்சைட்டில் சர்ச் பண்ணுறதா என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் செய்ய முடியாது. இதுக்கு தான் ஹாட் விர்ச்சுவல் கீபோர்டு அப்படின்னு ஒரு கீபோர்டு யூஸ் ஆகுது. அந்த கீபோர்டை வச்சுக்கிட்டு அந்த கீபோர்டை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்துங்க, சைடில் கீபோர்டு வருது, SONG பார்த்துக்கிடுங்க. ஓக்கு அடுத்ததை என் அடிக்கிறேன் பாருங்க. ஓகேயா, இப்போ வந்து என்னோடய கீபோர்டில் தான் ஒர்க் ஆகுதே தவிர இந்த ஹாட் விர்ச்சுவல் கீபோர்டில் எல்லா லெட்டரும் ஒர்க் ஆகும். ஏன்னா என்னோடய கீபோர்டில் தூசி பூந்துருக்கலாம், ஏதாவது பூந்து என்னோடய லெட்டர்களை பாதிக்க வச்சுருக்கலாம், என்னோடய ஒவ்வொரு லெட்டரையும் பாதிப்படைய வச்சுருக்கலாம். ஆனால் இந்த ஹாட் விர்ச்சுவல் கீபோர்டுங்கிறது பாதிக்காது. ஏன்னா இது ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நியூன்னு அடித்து அதை Ctrl+C கொடுத்தா காப்பி ஆகணுங்கிறது தெரியும், Ctrl+V கொடுத்தா பேஸ்ட் ஆகணும்னு தெரியும். அதை தான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ வந்து Ctrl+C Ctrl+V, அதாவது இந்த மாதிரி ஆப்ஷன்களை இந்த கீபோர்டில் பண்ணிக்கலாம். கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் ஆகிறது, அதாவது எல்லாம் அந்த நம்ம கீழே உள்ள கீபோர்டில், அதாவது நம்ம ஹார்ட் ட்ரைவாக எந்த கீபோர்டு யூஸ் பண்ணுறோமோ அதில் என்னென்னலாம் யூஸ் பண்ண முடியுமோ அது எல்லாம் இந்த கீபோர்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், என்னோடய பேர் நான் டைப் பண்ணுறேன். பார்த்தீங்களா, அதாவது இந்த கீபோர்டில் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். கேப்ஸ்லாக் யூஸ் பண்ணிக்கலாம், டேப் கீ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தமிழ் டெக், அதாவது என்னோடய சேனல் நேம் அடிக்கிறேன், தமிழ் டெக் அடித்து சர்ச் பண்ணுறேன். பார்த்தீங்களா, பாருங்கள், இதில் பாருங்கள், இது என்னோடய ஃபேஸ்புக் பேஜ், இது என்னோடய யூடியூப் சேனல் நேம் பார்த்துக்கிடுங்க. இப்போ இந்த கீபோர்டில் எனக்கு வந்து ஒரு ஹார்ட் ட்ரைவ் கீபோர்டில் எனக்கு வந்து சில பட்டன்கள் ஒர்க் ஆகலை. ஆனால் இந்த கீபோர்டில் எனக்கு நிறைய பட்டன் ஒர்க் ஆகுது. நிறைய பட்டன் இல்லை, இந்த கீபோர்டில் எல்லா பட்டனுமே ஒர்க் ஆகுது. அதனால் இந்த கீபோர்டை ஹாட் விர்ச்சுவல் கீபோர்டை டவுன்லோட் பண்ணி, அதாவது இந்த ஹாட் விர்ச்சுவல் கீபோர்டை டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் பாருங்கள், இந்த உங்களுக்கு என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அதை பார்த்து கரெக்டாக இந்த ஹாட் விர்ச்சுவல் கீபோர்டை டவுன்லோட் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இப்படி தாங்க நம்ம வித்தவுட் கீபோர்ட் இல்லாமல் எப்படி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்த்தோம். இனி அடுத்த முறை ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து வருவது வேலவன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.